சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சூறாவை பார்க்க போகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு உதவக்கூடிய சூறானே நம்ம சொல்லலாம். இந்த சூறாவை பார்த்தீங்கன்னா 13 முறை நீங்கள் ஓதிக்கணும். ஆனால் அந்த சூறாவை ஒரே தடவையிலே 13 முறை ஓதணுமான்னு கேட்டால் கிடையாது. எப்படி நான் பிரித்து ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் தொடங்கி கொண்டாலும் இன்றைக்கே முடிக்கணும்னு கிடையாது. அடுத்த வாரம் வரையும் நம்ம பிரித்து ஓதி அடுத்த ஜும்மா வர்றதுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு அந்த சூறாவுடைய சிறப்பை சொல்லிடுறேன். இந்த சூறா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளமுக்கும் இதுலேயே நமக்கு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஏழ்மையை போக்கக்கூடியதாக இருக்குது. வறுமையை வாழ்நாள் முழுவதும் நம்மளை பக்கத்தால் நெருக்க விடாமல் பார்த்துக்கும். ஏன்னா நமக்கு அதிகமான கவலை ஆண்களை விட பெண்களுக்கு தான் வறுமையை பற்றியும் ஏழ்மையை பற்றியும் இருக்கும். என்ன நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துகிட்ருக்கு, ஒரே பண நெருக்கடியாக இருக்குது, நம்ம ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் அதிகமாக பெண்களுக்கு தான் இருக்கும். வீட்டில் இருப்போம், நாம் தான் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு ஏழ்மை அப்படிங்கிறது அடியோடு நீங்கி வறுமை அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதுமே வராமல் நீங்கள் செல்வந்தராக வாழ்வீங்க. அது மட்டும் இல்லை, செல்வம் பார்த்திங்கன்னா குறைய அதிகமாயிட்டே இருக்கும். நீரூற்று போல செல்வத்தை அதிகரித்து கொடுப்பதற்கு இந்த ஒரு சூறா சிறந்த சூறான்னு சொல்கிறாங்க. அவசர தேவைகள் இருந்தாலும் சரி, அந்த அவசர தேவைகள் காசு விஷயத்துலையோ இல்லை வேறு எந்த உலக விஷயத்துலையோ இருந்தாலும் சரி, இந்த சூறாவை ஓதி வச்சுக்கிட்டாவே போதும். இது மூலமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுலேயும் யாருமே இல்லை, எனக்கு ஆதரவே இல்லை, எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இந்த சூறா உங்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுலேயும் இதை ஓதுறதை பற்றி ஒரு அறிவிப்பு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஹஜ்ரத் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ அவங்க மரண தருவாயில் இருக்காங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்கும்? பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள கரை சேர்த்துறதே தாய் தந்தையருடைய பொறுப்பாக தான் இருக்கும். அதுலேயும் ஒரு தந்தையே மரணிக்கிறாங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு நிலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா, உத்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க வராங்க. கடைசி நேரத்தில் விசாரிக்க வராங்க. விசாரிக்க வரும்போது சொல்கிறாங்க, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதே எங்களுக்கு பெரிய விஷயம். ஆனால் என் பெண் பிள்ளைகள்கிட்ட நான் என்ன சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு நான் ஒரு சூறாவை சொல்கிறேன், அந்த சூறாவை நீங்கள் ஓதி வந்தாவே போதும், அது உங்களுக்கு எல்லா காலகட்டத்துக்குமே உதவியாக இருக்கும். இன்னும் பார்த்தா நமக்கு வறுமை வராமல் செல்வத்தை அதிகரித்து கொடுப்பதுக்கு அந்த சூறாவை சிறந்த சூறான்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த சூறாவை அவர்கள் ஓதி வராங்க. அதனால் நீங்கள் அவர்களுக்கு உதவணுன்றது இல்லை, அவர்களுக்கு அந்த சூறாவே உதவி செய்யும். அல்லாஹ்விடத்துலேருந்து அவர்களுக்கு தேவையான செல்வத்தையும் எல்லா வித நல்லதையும் அந்த சூறாவை பெற்றுத்தரும்னு சொல்லிட்டு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி என்ன சூறாவை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூறா தான் சூறா வாகியா. அந்த சூறாவை பற்றி சிறப்புகள் சொல்லும் போது பார்த்தா, காலையில் இந்த சூறா ஓதுனா மாலை வரைக்கும், மாலையில் இந்த சூறா ஓதுனா காலை வரைக்குமே நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் இதுவே போக்கிடும். இன்னும் சொல்லப்போனால் மக்ரீபுக்கு பின்னாடி நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு வறுமையே வராதுன்னு சொல்லலாம். மறுமை நாளில் கூட உங்களுக்கு இதை ஓதுபவர்களுக்கு மரத்தின் நிழலில் அல்லாஹ் இடம் கொடுக்குறான். அந்த நிழலை கடக்கிறதுக்கு கூட 1000 நாட்கள் ஆகுமாமா ஒரு குதிரைக்கு. அந்த அளவுக்கான செல்வத்தை மறுமையிலையும் அல்லாஹ் பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்பாக கொடுக்குறான். இம்மையிலையும் உங்களுக்கு இதனுடைய சிறப்பாக பார்த்திங்கன்னா செல்வம் அதிகரிக்கப்படுது. செல்வம் மட்டும் இல்லை, தேவைகளும் நிறைவேற்றப்படுது. இப்போ இந்த வாஜிஃபா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சிறப்பு மிகுந்த நாட்களில் ஆரம்பித்து கொள்ளணும். 13 முறை நியத்து வச்சுக்கோங்க. 13 முறை நியத்து வச்சு நீங்கள் இந்த சூறா வாகியாவை ஓதணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 56வது சூறா தான் சூறா வாகியா. அதாவது அர் ரஹ்மான் சூறாவுக்கு அடுத்ததாக வரும் சூறா வாகியா அப்படிங்கிறது. அந்த சூறா வரும். அந்த சூறாவை நியத்து வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு தடவை ஓதுறது அப்படிங்கிறது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நமக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஒன்று ஜாஸ்தி ஆகாது. ஓதிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஓதிடலாம். புதுசாக கேட்குறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஓதிடலாம். இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுறதுக்கு இப்படி ஒரு டைம் ஆகும். இதை என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் 13 முறை நியத்து வச்சு அடுத்த ஜும்மாவுக்குள்ளே முடிச்சுக்கொள்ளணும். அப்படி நீங்கள் முடிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் சரியான பரக்கத் கொளிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கான வருமானம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கான நிம்மதியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு எல்லா விதத்திலையுமே இதுவே போதுமானதாக இருக்கும்னு சொல்லலாம். அதனால் சூறா வாகியாவை நியத்து வைத்து 13 முறை ஓத ஆரம்பிங்க. இன்னைக்குலேருந்து ஆரம்பிங்க. தொழுகை இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏன்னா நம்ம தொழுகை இல்லாதவங்க நீங்கள் அடுத்த வாரம் என்ன பண்ணுங்கள், ஜும்மாவில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பித்து அடுக்கடுத்த வாரம் முடிங்க. இந்த விஷயத்தை ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. தொழுகை இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை இந்த சூறாவை நீங்கள் 13 முறை ஓதி முடிக்கும்போது கண்கூடாக பார்ப்பீங்க. பாருங்கள், அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.